Hi guys, welcome back to Learning the Basics in IT. இன்னைக்கு என்ன ஜாப் ஓப்பனிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Hyndai Mobis வந்து ஆஃபர் பண்ணியிருக்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். இது மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ECE ஸ்டூடெண்ட் அண்ட் EEE ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ECE ரிலேட்டட் வீடியோ போடுங்கன்னு, அவங்களுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போடுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரை அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ME, MTech, BE, BTech அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ECE அண்ட் EEE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிக்க முடியும். ஆஃப் கேம்பஸ் வந்து ஹையரிங் பண்ணுறாங்க. 2021 பேட்சுக்கு இது நியூ ஜாப் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா we are looking for passionate, talented, smart and excellent, extremely motivated BE, BTech and ME, MTech ஃப்ரெஷ் கிராஜுவேட் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து 2021 கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிடெக்கில் வந்து ECE ஆர் EEE வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரைட்டீரியா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். எம்பெடட் சி, லெட்டர், C++, .NET, ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, லினக்ஸ், பைத்தான் அதெல்லாம் தெரிஞ்சதான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குயிக் லேர்னர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, குட் டீம் பிளேயர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரோலில் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ரோலுக்கு நீங்கள் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்து கிஃப்ட் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் கொடுத்துருக்கிறது தான். நார்மலாக தேவையான படிச்சுக்கோங்க. அதுமாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மெயினாக பார்த்துடலாம். 10th வந்து SSLC வந்து 70% இது கேட்டிருக்காங்க. CGPA வந்து 12th 70% கேட்டிருக்காங்க. 12th ஆர் டிப்ளமோவில் வந்து BE, BTechல வந்து 70%, ஒரு ME, MTechல வந்து 70% கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து 2023 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாஸ் அவுட் வந்து கேட்டிருக்காங்க. அதர் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவ் பேக்லாக்ஸ் வந்து இருக்கக்கூடாது, எந்த ஒரு அரியருமே கரெக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப் 2 இயர் கேப் வந்து இருக்கக்கூடாது அகாடமிக் இயரில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ரீலோகேட் வந்து ஹைதராபாத் வந்து ரீலோகேட் ஆகாமல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டு இந்த சர்வீஸ் கம்பெனி பாண்டு வந்து 3 இயர்ஸ் வந்து சைன் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டெக் வந்து ME, MTechல வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம், ECE, பவர் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் டிசைன் அண்ட் டெக்னாலஜிஸு, கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. BE, BTech இன்ஜினியரிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ECE அண்ட் EEE சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 ஜாப் ஓப்பனிங் போட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து ஹைதராபாத், தெலுங்கானா போட்டிருக்காங்க. அது எப்போ போஸ்ட் பண்ண டேட்டு, அதை டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனல் யாரும் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.